இது வரைக்கும் இந்த வீட்ல என்னெல்லாம் நடந்துச்சோ அதுக்கெல்லாம் நான் தான் காரணம். இல்ல, இந்த விஷயத்தால எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. நான் எதுக்காக வருத்தப்பட்டு இருக்கேன்னா, நான் என்னுடைய நோக்கத்துக்கு கடைசி வரைக்கும் வெற்றி அடையவே இல்ல. என்னைக்கும் அதே ஆக்ரோஷத்தோட ரோகிணியை கொல்லலான்னு வந்தேன். ஆனா இது எனக்கு ரோஹிணியோட பிளானுங்கிறது தெரியாம போச்சு. அதனால நான் மாட்டிக்கிட்டேன். இவளுக்கு எந்த பிரச்சனையுமே வர மாட்டேங்குது. எப்ப எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதோ, சீமாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு, அப்ப என் மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஆஹா என்னோட பழி வாங்குற எண்ணம் நிறைவேறிடுச்சுன்னு. ஆனா இல்ல, கொஞ்ச நாள் கழிச்சு அவ மறுபடியும் உயிர் பழிச்சிட்டா. மறுபடியும் இந்த வீட்டுக்கு திரும்பி வந்துட்டா. அன்னைக்கு விக்ரம் இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் முன்னாடி இவளை இழுத்துட்டு போனான்ல, அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அம்மா தாயே, நீங்க என் வேண்டுதலை நிறைவேற்றிட்டீங்க, என்னோட பழி வாங்குற உணர்ச்சி நிறைவேறிடுச்சுன்னு. ஆனா இல்ல, இந்த குடும்பத்தோட சக்திக்கு முன்னாடி அந்த விஷயமும் ஃபிளாப் ஆயிடுச்சு. அப்பதான் நான் முடிவு பண்ணேன், ஒருவேளை இந்த குடும்பத்தை அழிக்கணும்னா அப்போ அந்த பொறுப்பை நான் என்னோட கையில எடுத்துக்கணும்னு. அந்த கிராமத்துல இருந்து திரும்பி வரும்போது ரோஹிணி சித்தார்த் ஆக்சிடென்ட் நடந்ததே ஞாபகம் இருக்கா? ரோகிணி, அத நான் தான் பிளான் பண்ணேன். இல்ல நிச்சயமா இல்ல. சித்தார்த் இந்த வீட்டோட செல்ல பையன், அப்புறம் இந்த வீட்டோட சின்ன மருமக, ஒரே அடியா 2 பேரும் பினிஷ்.